ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி கசப்பு இல்லாமல் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 2 பெரிய பாகக்காய் வந்து குட்டி குட்டியாக வெட்டி நம்ம வந்து கொஞ்சம் லைட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஊற வச்சுருக்கோம் 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே. இதை இப்போ நம்ம வதக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி வடிச்சிட்டு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம இதை வந்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை வதக்கி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை உப்பில் 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை எடுத்துரும். நீங்கள் இந்த புளி தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வெந்தயம் சேர்க்காமல் தாளிக்கணும். ஜீரகமும் 1 ஸ்பூன் கடுகும் நம்ம போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். இதுக்கு தேவையான என்னென்னா ஒரு 10 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கு. அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் 1 நம்ம வெட்டி வச்சுருக்கோம். பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லாவே வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அது கூட தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். அது கூடவே போட்டு அதையும் நல்லா கொலைய நம்ம வேக வைக்க போகிறோம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நம்ம இன்னொரு டைம் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறோம். அது கூடவே வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான ஒரு சின்ன சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தோம். அதையும் கரைச்சி நல்லா பச்சை வாசனை போன பிறகு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு இது கொஞ்சம் கட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். விட்டு நல்லாவே கொதிக்க வைக்க போகிறோம். சுண்டி வர்ற மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் தான் பாகக்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாதி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே இருக்குது. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடலாம். சுண்டி வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம். நல்லாவே கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து கடைசியில் பாகக்காய் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு கொதித்து வந்தாச்சு. கடைசியில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பாகக்காயும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். பாகக்காய் அது கூட சேர்த்த பிறகு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு கடைசியில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். அது கூட வெல்லம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக வந்துருச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாகக்காய் புளிக்குழம்பு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.